ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்மளோட சிலபஸ் என்னென்ன, எப்படி கவர் பண்ணணும் அப்படிங்கிறது ஏஓ ஆஸ்பெக்ட். ஸோ நம்மளோட சிலபஸ் யூனிட் பாத்தீங்கன்னா யூனிட் 10 அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தட். லாஸ்ட் யூனிட் தான் இருக்கிறதுலே அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் யூனிட். ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா, சிலபஸ் போறதுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கிறது என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு நீங்களே ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஆயிட்டு சப்போஸ் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர் போஸ்டிங் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏஓ எக்ஸ்டென்ஷன் நிறைய இருக்குல்ல, உள்ளார சீட் இன்ஸ்பெக்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய இருக்கும்போது ஏஓ எக்ஸ்டென்ஷன் போடுறாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, பிளாக் லெவல்ல இருப்பீங்க. ஸோ அந்த பிளாக் லெவல்ல ஒர்க் பண்றதுக்கான மெயின் விஷயம் உங்களுக்கு டெக்னாலஜிஸை டிரான்ஸ்ஃபர் பண்றது எப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு டெக்னாலஜி கொண்டு போய் சேர்க்கறதா ஒரு போஸ்டர்ஸ் எப்படி மேக் பண்றீங்க, இல்ல ஒரு சார்ட்ஸ் எப்படி போடுறீங்க, அது டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி பண்ணணும், ஃப்ரண்ட் லைன் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, ஓஎஃப்எல்டி லைக் ஆன் கிளஸ்டர் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸ் என்ன, ஆன் ஃபார்ம் ட்ரையல்ஸ்னா என்ன, இந்த மாதிரி விஷயங்களுக்கான பேசிக்கான நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த எக்ஸ்டென்ஷன் யூனிட்ல இம்பார்ட்டன்டான அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் எக்ஸ்டென்ஷன் போஸ்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ சிலபஸ் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸ்டென்ஷன் மெத்தட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேசிக்கா நம்மளோட இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்னு ஒரு கிளாஸ் இருக்கும் சரிங்களா, சிலபஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே. ஸோ பேசிக்ஸ் ரிவைஸ் பண்ற மாதிரி ஒரு அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷனுக்கான பேசிக்ஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, எக்ஸ்டென்ஷனா என்ன, எஜுகேஷன்னா என்ன, அதுல என்ன டைப்ஸ் இருக்கு, நம்ம எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷனுங்கிறது எந்த மாதிரியான எஜுகேஷன் கீழே வர்றது, ஸோ நம்மளோட அப்ஜெக்டிவ்ஸ் என்னென்ன, பிலாசபி என்ன, பிரின்சிபல்ஸ் என்ன, அப்புறம் டீச்சிங் லேர்னிங் ப்ராசஸ்னா என்ன அப்படிங்கிற விஷயம் எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸஸ்ல கவர் பண்ணிருக்கோம். ஸோ அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் மீதி கிளாஸஸ் எல்லாமே போங்க ஓகேங்களா. ஸோ எக்ஸ்டென்ஷன் மெத்தட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கு, இண்டிவிஜுவல் மெத்தட், குரூப் கான்டாக்ட் மெத்தட். ஸோ இதுல கொஸ்டின்ஸ் எப்படி உங்களுக்கு கேட்கலாம்னா, எந்த மெத்தட் வந்து எது கீழே வருது, ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட் டெமான்ஸ்ட்ரேஷனா எது கீழே வருது, இப்போ ஒரு மாஸ் மீடியா யூஸ் பண்றேன்னா எந்த மாதிரியான கான்டாக்ட் மெத்தட் அப்படிங்கிறது ஆகட்டும், இல்லைன்னா ரிட்டர்ட் ஃபார்மா இருக்கலாம், ஓரல் ஃபார்மா இருக்கலாம், அந்த மாதிரி எப்படிலாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜியை வந்து கொண்டு போறோம் அப்படிங்கறத வந்து இந்த இதுல கவர் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ விஷுவல் எய்ட்ஸ், என்னென்ன ஆடியோ எய்ட்ஸ் இருக்கு, என்னென்ன வீடியோ எய்ட்ஸ் இருக்கு, ஸோ அதை எக்ஸாம்பிள்ஸா கேட்கலாம். எந்த எய்டை எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படிங்கிற விஷயமும் கொஸ்டின் ஏரியாஸா உங்களுக்கு வரலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிகேஷன் மாடல்ஸ். ஸோ கம்யூனிகேஷன் பொறுத்த வரைக்கும் பேசிக்கா கம்யூனிகேஷன் என்ன, அதோட எலமெண்ட்ஸ் என்னென்ன, மாடல்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த மாடலுக்கு என்னென்ன எலமெண்ட்ஸ் ஸ்பெசிஃபிக்கா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நாய்ஸ்னா எதுல வருது, ஃபீட்பேக் எதுல சொல்லியிருப்பாங்க, இதுல வந்து எஸ்எம்சிஆர் மாடல்னா என்ன, ஒவ்வொரு ஷார்ட்கட் ஃபார்ம் இருக்கும் ஒவ்வொரு மாடலுக்கும், அதுக்கப்புறம் அது யார் கொண்டு வந்தாங்க, பெர்லோவோட மாடல் என்ன அப்படிங்கிற மாதிரியான கொஸ்டின்ஸ் ஏரியாஸ் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதை ஃபுல்லா பாத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து யூஸ் ஆஃப் ஐசிடி இன் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இன்ஃபர்மேஷன் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி கீழே எப்படிலாம் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் டெக்னாலஜி பண்றோம் அப்படிங்கறதான். ஸோ இது பேசிக்கா பாத்தீங்கன்னா வெப்சைட்ஸ், என்னென்ன ஆப்ஸ் இருக்கு, அந்த மாதிரி விஷயங்கள் தான் இருப்பாங்க. எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க, எதுக்கு யூஸ் பண்றாங்க, எந்த இயர்ல அந்த ஆப்பை லான்ச் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அக்மார்க் நெட் ஆகட்டும், இல்ல உழவன் ஆப். இப்போ நம்ம தமிழ்நாட்டுல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உழவன் ஆப் ரொம்ப ஃபேமஸா இருக்கும். ஸோ அதை எப்ப கொண்டு வந்தாங்க, அதோட பேசிக்கான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது போக இது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது இப்போ நீங்க எக்ஸாம் வர ஒரு 2 months முன்னாடி 1 month முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 months முன்னாடி ஏதாவது நியூவா அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆகட்டும் இல்ல ஸ்டேட் கவர்மெண்டா ஏதாவது ஒரு ஆப் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதையும் பாத்துக்கோங்க. இந்த வீடியோஸ் இருக்கும், வீடியோஸ் இல்லாம ஏதாவது ரீசன்ட் டைம்ல உங்களுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னா அதையும் கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டிஃப்யூஷன் அண்ட் அடாப்ஷன். ஸோ டிஃப்யூஷன் அண்ட் அடாப்ஷன் பொறுத்த வரைக்கும் பேசிக்கா அதுல என்ன கவர் பண்ணா, டிஃப்யூஷன்னா என்ன, அடாப்ஷன் என்ன, அதுல ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது அடாப்டர் கேட்டகரிஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். லைக் ஒரு இனோவேஷன் இருக்குன்னா அதோட ஆட்ரிபியூட்ஸ் என்ன, எப்படி எல்லாம் அது இனோவேஷனா கன்சிடர் பண்றோம், கேட்டகரிஸ் என்னென்ன இருக்கு, லைக் இனோவேட்டர்ஸ்ல ஆரம்பிச்சு லகார்ட்ஸ் வரைக்குள்ள அந்த பெர்சன்டேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ப்ராப்பரா கவர் பண்ணி படிங்க. அப்புறம் இனோவேஷன் டெசிஷன் ப்ராசஸ்னா என்ன, அதோட டைம் என்ன அப்படிங்கிற டெப்தான உள்ள சில விஷயங்கள் வந்து கவர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரீ அண்ட் போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ரூரல் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்ஸ், அதோட கீ ஃபீச்சர்ஸ், ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் ஆஃப் இண்டிவிஜுவல் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் ப்ரோக்ராம் என்னங்கிற வீடியோஸ் இருக்கும், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ப்ரோக்ராமோட வீடியோஸ் இருக்கும். அது போக இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ் பார்ட் 1 பார்ட் 2 சொல்லிட்டு ரீசெண்டா முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் உங்களுக்கு இம்பார்ட்டன்டா அக்ரிகல்ச்சர் ஓரியன்டா கொஸ்டின் ஏரியாஸ் வருதோ அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ்ல வந்து நாங்க கவர் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் பிளானிங் அண்ட் எவாலுவேஷன் மெத்தட். அதுக்கு முன்னாடி இப்போ இண்டிபெண்டன்ஸ் ப்ரோக்ராம் நீங்க கவர் பண்றீங்கன்னா எல்லா ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் அதோட மெயின் அப்ஜெக்டிவ் என்ன, எந்த இயர் ஸ்டார்ட் பண்ணாங்க, இப்போ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்னா அந்த பர்டிகுலர் பர்சன் யாரு, அது ஏன் சக்சஸ் ஆச்சு, ஏன் ஃபெயிலியர் ஆச்சுங்கிற ரீசன்ஸ் வந்து பாத்துக்கோங்க.
நெக்ஸ்ட் வந்து ப்ரோக்ராம் பிளானிங் அண்ட் எவாலுவேஷன் மெத்தட். பிளானிங்னா என்ன, அதுக்கு கீழே தான் நம்மளுடைய எய்ம், அப்ஜெக்டிவ், ஒரு ப்ராஜெக்ட்னா என்ன அப்படிங்கறது டெப்தா ஃபுல்லா கம்ப்ளீட்டா கவர் பண்ணிருப்போம். என்ன மாதிரியான எவாலுவேஷன்ஸ் நம்ம வந்து பண்ணுவோம் அப்படிங்கறது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுல டெஃபினிஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ஜெக்டிவ்னா என்ன, ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு வேர்ட் ஒன் லைனா தான் இருக்கும், ஆனா அது கரெக்டா நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ரூரல் சோஷியாலஜி. ரூரல் சோஷியாலஜி பொறுத்த வரைக்கும் நம்மளோட இந்தியன் ரூரல் சிஸ்டம்ஸோட பேசிக்ஸ் என்னென்ன சோஷியாலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கோ அதெல்லாமே பார்த்துக்கோங்க. ரூரல் சோஷியாலஜில இம்பார்ட்டன்ட்னா இது கீழே நம்ம இந்த வேல்யூ சிஸ்டம், சோஷியல் சேஞ்ச், ரூரல் மைக்ரேஷன்ஸ் எல்லாம் கவர் ஆகுதுங்களா. அதுக்கு முன்னாடி நார்ம்ஸ்னா என்ன, டேபூஸ்னா என்ன, ஸோ சில வார்த்தைகளுக்கான டெஃபினிஷன்ஸ் அங்கே ரொம்ப இம்பார்ட்டன்ட். மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் ஏரியாஸ் உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா இதை வந்து ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டு இப்படின்னா என்ன அப்படிங்கறத உங்களுக்கு அதிகமாக கேட்பாங்க. அதே சமயம் அதுதான் உங்களுக்கு அதிகமாக குழப்பற ஏரியாவும் இருக்கும். ஸோ டெஃபினிஷன்ஸை கிளியரா படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோஷியல் சேஞ்ச்னா என்ன, அப்புறம் மைக்ரேஷன், எதனால மைக்ரேஷன் நடக்குது, என்னென்ன மைக்ரேஷன் டைப்ஸ் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரோல் ஆஃப் உமன் இன் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சருடைய ரோல் ஆஃப் உமன். இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எக்ஸாம்க்கு ஒரு 1 month முன்னாடி ஏதாவது கரண்ட் ஸ்டேட்டஸ் எவ்வளவு நிறைய ரீசெண்ட் ஆர்டிகல்ஸ் உங்களுக்கு ரிலீஸ் ஆயிட்டே இருக்கும். ஸோ உமன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன ரிசர்ச் இன்ஸ்டியூட்ஸ் இருக்கு, உமன் ஸ்பெசிஃபிக்கா வந்து அக்ரிகல்ச்சருக்கான இன்ஸ்டியூட்ஸ் என்னென்ன, இம்பார்ட்டன்ட் டேஸ், ஓகேங்களா, உமன்ஸ் டே எப்போ வந்து அக்ரிகல்ச்சருக்கு வந்து உமன் ஸ்பெசிஃபிக்கா டே செலிப்ரேட் பண்றாங்க, அந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. அது போக ஸ்பெசிஃபிக்கா வந்து உமனுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கும், அதை நம்ம ஸ்கீம்ஸ்லயே கவர் பண்ணிருப்போம். அது போக ஸ்பெசிஃபிக்கா உமன் ரிலேட்டட் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, இனிஷியேட்டிவ்ஸ் என்ன அப்படிங்கறத கவர் பண்ணீங்கன்னா முடிஞ்சிடும். ஸோ மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் இவ்வளவுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே உங்களுக்கு கவர் பண்ற மாதிரியான வீடியோஸ் ஃபுல்லா கண்டினியூஸா இருக்கும். ஸோ எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு அது போக பாத்தீங்கன்னா என்ன மாதிரியான ரெஃபரன்ஸ் புக்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணலாம் அப்படிங்கன்னு பாத்தீங்கன்னா ஜிஎல்ரி புக் நீங்க இதெல்லாமே பார்த்திருப்பீங்க யூஜி படிக்கும் போது. ஸோ இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்சைஸ்ட், லைக் என்ன சொல்ல, கொஞ்சம் டெப்தா தான் இருக்கும். நீங்க எக்ஸ்டென்ஷன் ஜேஆர்எஃப் படிக்கிறவங்களுக்கு இந்த புக் தெரியும். ஸோ நீங்க ஏவோக்கு படிக்கிறீங்க அப்படின்னா ஸோ புக் ஃபுல்லா படிக்காம ஜஸ்ட் உங்களோட சிலபஸ் இருக்குல்ல, அந்த சிலபஸோட லைன் இந்த புக்ல எங்க வருதோ அதை மட்டும் நீங்க கோத்ரூ பண்ணா போதும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரிதான் டைமென்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டென்ஷன் பை ஏகே சிங், இந்த புக்லயும் அதே மாதிரிதான். ஸோ ரொம்ப டெப்தா உள்ள ஃபுல்லா போக தேவையில்ல. சிலபஸ்ல என்ன இருக்கு இதெல்லாம் அடிஷனல் ரெஃபரன்ஸ் தான். இந்த புக்ஸ் கண்டிப்பா படிக்கணும்னு கிடையாது. புக்ஸ் படிக்க விருப்பப்படுறவங்க இந்த கிளாஸ் வீடியோஸ் போக இதை பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது கண்டிப்பா படிங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் எக்ஸ்டென்ஷன் எஜுகேஷன் ஸ்ருதி. இது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜேஆர்எஃப் படிக்கிற எல்லாரும் இந்த புக் ஒன்ஸாவது படிச்சிருப்பாங்க. ஸோ இது ரொம்ப ஈஸியா இருக்கும், ஒன்லைனர் புக் தான். கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து இயர்ஸ் ஆகட்டும், இம்பார்ட்டன்டான விஷயங்கள் இதெல்லாமே கவர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதே புக்ஸ்ல இருக்க கண்டென்ட்டும் நம்ம கிளாஸஸ்லயும் இருக்கும். அது போக சின்ஸ் லைக் ஸ்டில் உங்களுக்கு புக்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த புக்கு கம்பல்சரியா படிங்க. நெக்ஸ்ட் வந்து சுனில் விஜி அப்ஜெக்டிவ் புக்கு. ஸோ சுனில் விஜி அப்ஜெக்டிவ் புக் அப்ஜெக்டிவ்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எக்ஸ்டென்ஷனை பொறுத்த வரைக்கும். ஆனா சில மிஸ்டேக்ஸ் இந்த புக்ல இருக்கும், லைக் ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, ஆப்ஷன்ஸ், அப்படியே அதை பார்த்து எல்லாத்தையும் அப்படியே படிக்காதீங்க. சில டைம் மிஸ்டேக்ஸ் இருந்தா கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சில இயர்ஸோ ஏதாவது ஒரு டெஃபினிஷன்ஸோ ஏதாவது சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கும் இந்த சுனில் விஜி புக்ல. ஸோ அதை பார்த்துக்கோங்க. மேக்ஸிமம் கரெக்டா இருக்கும், ஒரு 10% மிஸ்டேக்ஸ் இருக்கு, சான்சஸ் இருக்கு, அவ்வளவுதான் மேக்ஸிமம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த கிளாஸஸ் வீடியோஸ் கவர் பண்றதுக்கும் நீங்க ஒரு 1 week or 10 days ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் மொத்த சிலபஸ்மே நீங்க கம்ப்ளீட் பண்ணிடலாம் எனக்கு பொறுத்த வரைக்கும். சரிங்களா? ஸோ சிலபஸ் எடுத்துட்டு கண்டென்ட் வீடியோஸ் பார்த்துட்டு நோட்ஸ் படிங்க. தேங்க்யூ.